100 கோடி கொடுத்து ஹர்திக் பாண்டியாவை மும்பை அணி குஜராத் கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறதா பரபரப்பு தகவல் வெளியாயிருக்கு. எதனால மும்பை அணி குஜராத்துக்கு 100 கோடி கொடுத்தாங்க, இது ஐபிஎல் விதிக்கு உட்பட்டு தான் நடந்ததா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம பேஜுக்கு புதிய நபரா இருந்தா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை உங்க கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்திய அணியை சேர்ந்த ஆளுநர் ஹர்திக் பாண்டியா சிறிது நாட்களுக்கு முன்பு குஜராத் அணியிலிருந்து ட்ரேட் மூலம் மும்பை அணிக்கு வந்தாரு. மும்பை அணிக்கு வந்ததுக்கு பிறகு மும்பை நிர்வாகம் அவருக்கு கேப்டன் பொறுப்பை தற்போது கொடுத்திருக்காங்க. ஏற்பட்ட சமயத்துல இந்த ட்ரேட் பண்ணதுனால மும்பை அணி குஜராத்துக்கு 100 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்களாம். அதாவது ஐபிஎல் விதிபதி ஒரு அணி இன்னொரு அணியிலிருந்து ஒரு வீரரை ட்ரேட் மூலம் வாங்கினா அவருடைய தொகை மட்டும் இல்லாம கூடுதலா ஒரு தொகையை வந்து அந்த அணி வந்து கொடுக்குற அணிக்கு கொடுக்கலாம். அதன்படி ஹர்திக் பாண்டியாவை மும்பை அணி குஜராத் கிட்ட இருந்து வாங்கும் பட்சத்தில் அவருடைய 15 கோடி ரூபாய் பணம் மட்டும் இல்லாம கூடுதலா 100 கோடி ரூபாய் மும்பை அணி குஜராத் அணிக்கு கொடுத்திருக்காங்க. இது ஐபிஎல் விதிக்கு உட்பட்டு நடந்திருக்கிறதா பரபரப்பு தகவல் வெளியாயிருக்கு. இதற்கு முன்னாடி மும்பை அணி டெல்லி கிட்ட இருந்து டென் போல்ட ட்ரேட் பண்ணாங்க. இந்த சமயத்துல மும்பை அணி டெல்லிக்கு ஒரு மிகப்பெரிய தொகையை கைமாத்தினதா தகவல் வெளியானுச்சு. அடுத்தபடியா ஒரு பெரிய அமௌண்ட்டை ஹர்திக் பாண்டியாக்காக மும்பை அணி குஜராத் அணிக்கு கொடுத்திருக்காங்க.